வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தாக்குதலுக்கு உடனடி பதிலடி. ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஒரு போர் நடவடிக்கை. ஈரான் கடும் எச்சரிக்கை. மின்சாரம் மற்றும் எரிபொருள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பறிமுதல் செய்யப்பட்ட ஈரான் கப்பல். அமெரிக்காவின் குற்றச்சாட்டை தவிடு பொடியாக்கிய சீனா. ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்திய ட்ரம்ப் நள்ளிரவில் வந்த அதிரடி அறிவிப்பு. முடிவுக்கு வரும் போர் நிறுத்த ஒப்பந்தம். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் வெடிக்குமா? அமெரிக்கா ஈரான் இடையில் புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை. நாளை இஸ்லாமாபாத். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடித்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுடனான தொடர்பில் உள்ள 14 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிரடி தடை. அமெரிக்கா மீண்டும் ஏதேனும் தாக்குதல்களை தொடங்கினால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மீது உடனடியான தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் லோஸ்பஹாரி இந்த முக்கிய அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு இராணுவ தளபதிகள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து வரும் நிலையில் ஈரானின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் வலிமைமிக்க படைகள் நீண்ட காலமாக 100% தயார் நிலையில் உள்ளன. நாங்கள் எப்போதும் துப்பாக்கி விசையில் கை வைத்துள்ளோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்கு உடனடியாக சக்தி வாய்ந்த முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை ஈரான் ஒரு தொடர்ச்சியான பகைமை நடவடிக்கையாக கருதுவதாக மத்திய கிழக்கு மூலோபாய ஆய்வு மையத்தின் மூத்த ஆய்வாளர் அப்பாஸ் அஸ்லானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் ஒருதலைபட்சமாக அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த நீடிப்பு குறித்து ஈரான் இதுவரை எந்த உத்தியபூர்வ பதிலும் அளிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை அமலில் இருக்கும் வரை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரடிக்கை ஈரான் மீண்டும் திறக்காது என்பது தெளிவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் பலத்தை பயன்படுத்தி இந்த கடற்படை முற்றுகையை உடைக்க ஈரான் முயற்சிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளான மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என புதிய எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்கு தெரிவித்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கடந்த ஏப்ரல் 17 தனது பதவி விலகியதை அடுத்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலக்கவை புதிய எரிசக்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க நியமித்தார். நிலக்கரி இறக்குமதி தொடர்பான ஜனாதிபதி விசேட ஆணைக்குழுவின் விசாரணைகள் சுயாதீனமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் முன்னாள் அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் தமது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவால் பறிமுதல் செய்யப்பட்ட ஈரானிய மதுபான கப்பலுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கி ஹாலே இது குறித்து தெரிவிக்கையில், அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட அந்த கப்பல் சீனாவில் இருந்து ஈரானுக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் ஏவுகணை தயாரிப்புக்கு தேவையான ரசாயன பொருட்கள் இருந்தன. இராணுவத்தின் உத்தரவுகளை மீறி சென்ற அந்த கப்பல் ஈரானின் ஆட்சிக்கு சீனா முட்டுக் கொடுப்பதையே காட்டி நிற்கிறது. இது மறைக்க முடியாத உண்மை என்றும் சுட்டிக்காட்டினார். நிக்கி ஹெலையின் இந்த குற்றச்சாட்டை சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியான்கு முற்றிலும் மறுத்துள்ளார். ஈரான் அரசு தற்போது பிளவுபட்டுள்ள நிலையில் அந்த நாட்டின் மீதான இராணுவ தாக்குதலை தற்காலிகமாக போரை நிறுத்தி வைப்பதாகவும் அந்த ஒப்பந்தத்தை நீடிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோர் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவெட்டப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானிய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த ஒரு முன்மொழிவை வைக்கும் வரை காத்திருக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அவர் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிடுகையில், ஈரான் அரசாங்கம் தற்போது பிளவுபட்டு காணப்படுகிறது என்றும் அதன் போது அவர் சுட்டிக்காட்டினார்.
அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் நடைமுறையில் இருந்த 14 நாட்கள் இன்று அதிகாலையுடன் நிறைவடைவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்த முடிவுக்கு வரும் நேரம் குறித்து ஒவ்வொரு தரப்பிலிருந்து மாறுபட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தம் தெஹ்ரான் நேரப்படி இன்று அதிகாலை 3:30க்கு நிறைவடைவதாக அந்நாட்டினுடைய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வாஷிங்டன் நேரப்படி இன்று மாலை வரை நீடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று இடம்பெறவுள்ளதாக 2 அதிகாரிகள் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்தனர். தற்போது நடைமுறையில் உள்ள 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. மறுபுறம் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானிய உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் 40 நாட்கள் நீடித்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அதில் 2 நாடுகளுக்கும் இடையில் பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து ஈரானுக்கு நெருக்கடி தரும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல் முற்றுகையிட்டது. மேலும் ஈரான் நோக்கி பயணித்த சரக்கு கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்தது. இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. 2 நாடுகளிடையே 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள பாகிஸ்தான் தீவிரமாக முயற்சி செய்து வரும் நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை கூடுதலாக ஒரு நாள், அதாவது இன்றுடன் நீடித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் உள்ள போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவிப்பதற்கு முன் அமெரிக்கா தெஹ்ரான் அரசின் மீது தன்னுடைய பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து வைத்திருக்க முயன்றது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் அனுப்பப்பட்ட அறிவிப்பில் அமெரிக்க நிதித்துறை அமைச்சகத்தின் ஆஃபீஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கண்ட்ரோல் ஈரான், துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள 14 நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் விமானங்களுக்கு தடை விதிப்பதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய அறிவிப்புகளுக்கு முன்னதாக நிதி சந்தைகளில் இடம்பெற்று வருகின்ற சந்தேகத்துக்குரிய வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து பிபிசி ஆய்வுகளை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பதிவுகள் அல்லது ஊடக நேர்காணல் மூலம் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு சில நிமிடங்களுக்கு அல்லது மணித்தியாலங்களுக்கு முன்னர் சந்தைகளில் மில்லியன் கணக்கான டாலர்கள் பந்தயம் கட்டப்படுவதை பிபிசி கண்டறிந்துள்ளது. இது உள் விவர வர்த்தகம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது.